சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 16, 2025. தலைப்பு: பதார்த்தம். கோல்டன் உரை. இராஜாக்கள். அவன் உயிரோடிருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் கொடுக்கப்பட்டு வந்தது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. பேதுரு. நீதிமொழிகள். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகக்கடவது. இச்செயினால் உலகத்திலுண்டான கேட்டுக்கு தப்பி திவ்விய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஐசுவரியமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. சங்கீதம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்திலுள்ள சம்பூரணத்தினால் திருப்தியடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவூற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இராஜாக்கள். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்கப் போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடிதாயிருந்தது. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய்ச் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு இரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றாள். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் இரதத்தில் ஏறி யெஸ்ரயேலுக்கு போனான். இராஜாக்கள். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள்,
ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக்கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததைக் கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். மத்தேயு. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கிச் சொஸ்தமாக்கினார். மத்தேயு. அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்துச் சொன்னது என்னவென்றால், மத்தேயு. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களைச் சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளைக் கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களைச் சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். யோவான். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். எபேசியர். இதினிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐசுவரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம்.
நிலைநிறுத்தும் எல்லையற்ற தன்மையைச் சார்ந்திருப்பவர்களுக்கு இன்றைய நாள் ஆசீர்வாதங்களால் நிறைந்துள்ளது. தெய்வீக மனம் புல்லின் நுனியிலிருந்து நட்சத்திரம் வரை அனைத்து அடையாளங்களையும் தனித்துவமாகவும் நித்தியமாகவும் பராமரிக்கிறது. தெய்வீக அறிவியலில் மனிதன் கடவுளால், அதாவது தெய்வீக இருப்பு கொள்கையால் பராமரிக்கப்படுகிறான். பூமி கடவுளின் கட்டளைப்படி மனிதனின் பயன்பாட்டிற்காக உணவை உற்பத்தி செய்கிறது. இதை அறிந்த இயேசு, உங்கள் வாழ்க்கையைப் பற்றி கவலைப்படாதீர்கள், என்ன சாப்பிடுவீர்கள், என்ன குடிப்பீர்கள் என்று கவலைப்படாதீர்கள் என்று ஒருமுறை கூறினார். அவரது படைப்பாளரின் தனிச்சிறப்பை கருத்தில் கொள்ளாமல், அனைவருக்கும் தந்தையும் தாயுமான கடவுளை அங்கீகரித்து, அவர் அல்லிகளைப் போல மனிதனுக்கு உணவளிக்கவும் உடை அணியவும் முடியும் என்று அங்கீகரித்தார். பொருள் என்பது நித்தியமானது மற்றும் முரண்பாடு மற்றும் சிதைவுக்கு இயலாதது. எபிரேய மொழியில் வேதம் இந்த வார்த்தையை பயன்படுத்துவது போல, உண்மை, வாழ்க்கை மற்றும் அன்பு ஆகியவை பொருள். எதிர்பார்க்கப்படும் விஷயங்களின் பொருள், காணப்படாத விஷயங்களின் சான்று. மனம், ஆன்மா அல்லது கடவுள் என்பதற்கு ஒத்த சொல்லான ஆவி மட்டுமே உண்மையான பொருள். தனிப்பட்ட மனிதன் உட்பட ஆன்மீக பிரபஞ்சம் ஒரு கூட்டு யோசனையாகும், இது ஆவியின் தெய்வீக பொருளை பிரதிபலிக்கிறது. அதன் அறிவியலில் இருப்பதன் யதார்த்தத்தையும் ஒழுங்கையும் புரிந்து கொள்ள, கடவுளை உண்மையில் உள்ள அனைத்தின் தெய்வீக கொள்கையாக கருதுவதன் மூலம் நீங்கள் தொடங்க வேண்டும். ஆவி, வாழ்க்கை, உண்மை, அன்பு ஒன்றாக இணைத்தல், இவை கடவுளுக்கான வேத பெயர்கள். அனைத்து பொருள், புத்திசாலித்தனம், ஞானம், இருத்தல், அழியாமை, காரணம் மற்றும் விளைவு ஆகியவை கடவுளுக்கு சொந்தமானவை. இவை அவரது பண்புகள். எல்லையற்ற தெய்வீக கொள்கையான அன்பின் நித்திய வெளிப்பாடுகள். கடவுள் ஒரு பொருளாகவும் மனிதன் ஒரு தெய்வீக உருவமாகவும் சாயலாகவும் இருப்பதால், மனிதன் விரும்ப வேண்டும். உண்மையில் அவன் விரும்புவது நன்மையின் பொருளை மட்டுமே, ஆவியின் பொருளை மட்டுமே, பொருளை அல்ல. மனிதனுக்கு வேறு எந்த பொருளையோ அல்லது மனதையோ கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கை ஆன்மீகம் அல்ல. மேலும் முதல் கட்டளையான, உனக்கு ஒரு கடவுள், ஒரு மனம் என்பதை மீறுகிறது. மரண மனிதன் தனக்கு ஒரு பொருளாக தோன்றுகிறான், அதே நேரத்தில் மனிதன் ஒரு உருவம், கருத்து ஆகும். மாயை, பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவை பொருள் உணர்வின் தவறான சாட்சியத்திலிருந்து எழுகின்றன. இது எல்லையற்ற ஆவியின் குவிய தூரத்திற்கு வெளியே ஒரு கூறப்படும் நிலைப்பாட்டில் இருந்து, மனம் மற்றும் பொருளின் தலைகீழ் பிம்பத்தை எல்லாம் தலைகீழாக காட்டுகிறது. இது ஒரு தவறான அனுமானம். உண்மையான பொருள் உள்ளது, ஆன்மாவுக்கு எதிரானது என்ற கருத்து. ஆன்மா, கடவுள், எல்லையற்றவர், எல்லாம். ஆன்மாவுக்கு எதிர்மாறானது இருக்க முடியாது. பொருள் கணிசமானது அல்லது உயிரும் உணர்வும் கொண்டது என்பது மனிதர்களின் தவறான நம்பிக்கைகளில் ஒன்றாகும், மேலும் அது ஒரு கற்பனையான மரண உணர்வில் மட்டுமே உள்ளது. எனவே, நாம் ஆன்மாவையும் உண்மையையும் அணுகும்போது, நாம் பொருளின் உணர்வை இழக்கிறோம். பொருள் இருக்க முடியும் என்பதை ஒப்புக்கொள்வதற்கு மற்றொரு ஒப்புதல் தேவைப்படுகிறது, அதாவது ஆன்மா எல்லையற்றது அல்ல. பொருள் சுயமாக படைக்கப்பட்டது, சுயமாக இருப்பது மற்றும் நித்தியமானது. ஆன்மா எல்லையற்றது மற்றும் உயர்ந்தது. மனிதகுலத்தை ஆசீர்வதிக்க ஆன்மாவிடம் எல்லையற்ற வளங்கள் உள்ளன, மேலும் ஆன்மாவில் தேடப்பட்டால் மகிழ்ச்சியை நாம் எளிதாக அடைய முடியும், மேலும் அது நம் பராமரிப்பில் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். உயர்ந்த இன்பங்கள் மட்டுமே அழியாத மனிதனின் ஏக்கங்களை பூர்த்தி செய்ய முடியும்.
தனிப்பட்ட உணர்வின் எல்லைக்குள் மகிழ்ச்சியை நாம் வரையறுக்க முடியாது. நீதியின் மேல் பசியோடு புறப்படும் ஆசை நம் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டது, அது நம்மிடம் வீணாக திரும்புவதில்லை. கடவுள் ஏற்கனவே செய்ததை விட அதிகமாகச் செய்ய துதியின் மூச்சினால் தூண்டப்படுவதில்லை, அல்லது எல்லையற்றவர் எல்லா நன்மைகளையும் வழங்குவதை விட குறைவாகச் செய்ய முடியாது. ஏனெனில் அவர் மாறாத ஞானமும் அன்பும் கொண்டவர். கிறிஸ்தவர்கள் உலகத்திற்கு மறைக்கப்பட்ட, ஆனால் கடவுளுக்கு தெரிந்த இரகசிய அழகிலும் தாராள மனப்பான்மையிலும் மகிழ்ச்சியடைகிறார்கள். சுயமறதி, தூய்மை மற்றும் பாசம் ஆகியவை நிலையான பிரார்த்தனைகள். நம்பிக்கையை அல்ல, புரிதலை அல்ல, தொழிலை பயிற்சி செய்யுங்கள், சர்வ வல்லமையின் செவியையும் வலது கையையும் பெறுங்கள். அவர்கள் நிச்சயமாக எல்லையற்ற ஆசீர்வாதங்களை அழைக்கிறார்கள். ஞானம், உண்மை அல்லது அன்பால் தூண்டப்படும் எதுவாக இருந்தாலும், அது பாடலாக இருந்தாலும், பிரசங்கமாக இருந்தாலும், அறிவியலாக இருந்தாலும் சரி, மனித குடும்பத்திற்கு கிறிஸ்துவின் மேசையிலிருந்து ஆறுதலின் துண்டுகளை ஆசீர்வதிக்கிறது, பசித்தவர்களுக்கு உணவளிக்கிறது, தாகமுள்ளவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறது. தெய்வீகத்தை உருவாக்கும் உயிர், அறிவு, உண்மை மற்றும் அன்பு ஆகிய பொருள்கள் அவரது படைப்பால் பிரதிபலிக்கப்படுகின்றன. மேலும் உடல் புலன்களின் தவறான சாட்சியத்தை அறிவியலின் உண்மைகளுக்கு நாம் கீழ்ப்படுத்தும்போது, இந்த உண்மையான ஒற்றுமையையும் பிரதிபலிப்பையும் நாம் எல்லா இடங்களிலும் காண்போம். வாழ்க்கை இருப்பில் பிரதிபலிக்கிறது, உண்மை உண்மையிலும் கடவுள் நன்மையிலும் பிரதிபலிக்கிறது, அவை அவற்றின் சொந்த அமைதியையும் நிலைத்தன்மையையும் அளிக்கின்றன. சுயநலமின்மையால் நிறைந்த அன்பு அனைவரையும் அழகிலும் ஒளியிலும் குளிப்பாட்டுகிறது. நம் கால்களுக்கு கீழே உள்ள புல் அமைதியாக, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்று கூச்சலிடுகிறது. அடக்கமான அர்பூட்லஸ் தனது இனிமையான சுவாசத்தை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறது. பெரிய பாறை நிழலையும் தங்குமிடத்தையும் தருகிறது. தேவாலய குவிமாடத்திலிருந்து சூரிய ஒளி பிரகாசிக்கிறது. சிறை அறைக்குள் பார்க்கிறது, நோய்வாய்ப்பட்ட அறைக்குள் சறுக்குகிறது, பூவை பிரகாசமாக்குகிறது, நிலப்பரப்பை அழகுபடுத்துகிறது, பூமியை ஆசீர்வதிக்கிறது. மனிதன் அவனது சாயலில் படைக்கப்பட்டான். பூமி முழுவதும் கடவுளின் ஆதிக்கத்தை கொண்டிருக்கிறான் மற்றும் பிரதிபலிக்கிறான். மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள அறிவியல் உறவில், இயேசு அப்பங்கள் மற்றும் மீன்களை கொண்டு காட்டியது போல, ஒருவர் ஆசீர்வதிக்கும் அனைத்தும் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறது என்பதை காண்கிறோம். ஆவி, பொருளல்ல, விநியோகத்தின் மூலமாகும். மேசியாவை போன்ற ஒரு பெரிய வேலை தனக்காகவோ அல்லது கடவுளுக்காகவோ செய்யப்பட்டது என்று நம்புவது ஒரு வகையான துரோகம் இல்லையா? நித்திய நல்லிணக்கத்தை பாதுகாக்க இயேசுவின் முன்மாதிரியிலிருந்து எந்த உதவியும் தேவையில்லை. ஆனால் மனிதர்களுக்கு இந்த உதவி தேவைப்பட்டது. இயேசு அவர்களுக்கு வழியை காட்டினார். தெய்வீக அன்பு எப்போதும் ஒவ்வொரு மனித தேவையையும் பூர்த்தி செய்துள்ளது, எப்போதும் பூர்த்தி செய்யும். தெய்வீக அன்பு அனைத்து மனிதகுலத்திற்கும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் அனைத்து நன்மைகளையும் வழங்குவதால், தேர்ந்தெடுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே குணப்படுத்தும் தெய்வீக சக்தியை இயேசு வெளிப்படுத்தினார் என்று கற்பனை செய்வது நல்லதல்ல. கிருபையின் அற்புதம் அன்பிற்கு அற்புதம் அல்ல. இயேசு உடல் ரீதியான இயலாமையையும் ஆவியின் எல்லையற்ற திறனையும் நிரூபித்தார். இதனால் தவறான மனித உணர்வு அதன் சொந்த நம்பிக்கைகளிலிருந்து தப்பித்து தெய்வீக அறிவியலில் பாதுகாப்பை தேட உதவினார். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன்.
தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில், தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.